ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒன் டே ஒன் ஸ்டோரி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லவ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கா? அது எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துன்னு எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. அதே மாதிரி இந்த லவ் ஸ்டோரியில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, லவ்வில் சில விஷயம்லாம் மேஜிக்கலாக மாறும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லவ் ஸ்டோரி, 2 பேரும் லவ் ஸ்டோரி. நிலா அண்ட் அர்ணவ் இட்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். காலேஜில் இவளுக்கு இவ சப்போர்ட் பண்ணுறது, அவனுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறதோ, ஸ்டடீஸில் எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டிவாக இருக்கிறது. நாளடைவில் அது லவ்வாக மாறிடுச்சு. லவ்லேருந்து அடுத்து கான்வர்சேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. 2 பேரும் நல்லாவே படிச்சுட்டு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. லவ்வும் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இந்த லவ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறது, பேசுகிறது, இந்த கால் பண்ணிக்கிறது, அதெல்லாம் நாளாக ஸ்டடீஸ் மேலே இருந்த ஆர்வம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஃபோன் கால்ஸு, டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. புக்ஸ் எடுக்காமல், படிக்காமல் பேசலான்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 5 மினிட்ஸில் பேசிட்டு வைக்கலாம். ஆனால் ஒரு 2 ஹார்ஸ் மேலே அந்த கான்வர்சேஷன் போக ஆரம்பிச்சிடும். இது லவ்வதுக்குள்ளே இருக்கிறது தான். இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. பட் போக ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நிலாவோட ஸ்கோர் குறையுது யூனிவர்சிட்டி ரிசல்ட் அப்போது. ஸோ அப்போது நிலா ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்னோடய எக்ஸாம்ஸ்லாம் முடிகிற வரைக்கும், காலேஜ் முடிச்சு நல்ல நிலைமைக்கு போகிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் ட்ராப் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் ட்ராப் அவுட் பண்ணி என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா இதை நம்ம கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அர்ணவ் எதுவும் சொல்லலை. ஓகே, ஏன்னா 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு புரிதல் இருக்கும். ஓகே நிலா அப்படின்னு சொல்லி அர்ணவ் சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் நிலா போயிட்டு அவளோட ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிப்பா. அவள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஐம் ப்ரவுட், என்ன நானே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்க ஒரு மைண்ட் செட். என்னால் முடியும், நான் ப்ரவுட் சொல்லி அவளுக்குள்ளேயே அது கர்வம் கிடையாது. பட் அவளுக்குள்ளே ஒரு ஆட்டிடியூட், லைக் நான் அப்படி பண்ணுவேன், என்னால் முடியும், நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணி வைப்பேன். அவளுக்கு அவளே செல்ஃப் மோட்டிவ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாள். ஃபோன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ரொம்ப சின்சியராக படிக்கிறா. அது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் அதுக்கான ரிசல்ட்ஸும் வருது. ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டராக இருக்கா. அங்கேருந்து ஒரு கால் வருது ஆஃப்டர் லாங். அர்ணவ் கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அர்ணவ் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் என்ன மெசேஜ் சொல்ல வரான்னா, லவ்ன்றது நம்ம 2 பர்சன்ஸோட லைஃப்பில் காலி பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. அதே லவ் 2 பர்சன்ஸை வாழவும் வைக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு வயசு வரம்பு இருக்குது. அந்த வயசு வரம்பில் தான் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு படிக்கிற வயசில் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த ஸ்டோரி பார்க்குற எல்லாருமே லவ் பண்ணலாம். பட் அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்கு மெச்சூரிட்டி வருது அப்படின்னும் போது நீங்கள் உங்களால் பார்ட்னர் சூஸ் பண்ணும் போதுன்றப்ப நீங்கள் அதில் லவ் பண்ணலாம். உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் கோல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம். ஸோ பி கேர்ஃபுல். தேங்க்யூ.